Hello friends, வணக்கம் and welcome to the Pangu Sandhai. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.1% பாசிட்டிவ்ல 16,520ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 251 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.7% பாசிட்டிவ்ல 35,972ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்குறப்போ நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. S&P 500 வந்து 2.76%ல அண்ட் நாஸ்டாக் வந்து 3.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆக்சுவலாக இந்த பாசிட்டிவ்க்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நேற்று யூஎஸ்ல சில கம்பெனிஸ் வந்து பெட்டரா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக நெட்ஃப்ளிக்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்ததை விட ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்தது. அண்ட் அவங்க 20 lakh சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆக்சுவலாக 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பெட்டரா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் ரேஸ் ஆனதுனால நேற்று ஓவராலாகவே யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்மளோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு இன்னொரு காரணம்னு பார்க்குறப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸ் ரிலேட்டடாக சில அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ அடுத்தடுத்து இன்ஃப்ளேஷன் டேட்டா எந்த அளவுக்கு இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங்ல 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு ரேட் ஹைக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த அப்டேட்ஸை தான் இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு ப்ரைஸிங் பண்ணிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவல் யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் மார்க்கெட் அடுத்து எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி வீக்குன்றதுனாலையும் ஓவரால் மார்க்கெட்ன்றது வோலட்டலா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அண்ட் நியர் டேர்ம்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி ரிலேட்டடாக கொடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ஜூலை 1 கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட டொமஸ்டிக் அவைலபிலிட்டியும் கன்சிடர் பண்ணாம நிறைய கம்பெனிஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி அதிகமான லாபத்தை சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த லாபத்துக்கு விண்ட்ஃபால் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டியை இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை அனௌன்ஸ் பண்றப்பவே எவ்ரி 2 வீக்ஸ் அதை ரிவ்யூ பண்ணி நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து வந்து கேஸ் செக்டாரை இந்த விண்ட்ஃபால் டாக்ஸ்குள்ள கொண்டு வரலாமன்றத பத்தி டிஸ்கஷன் நடந்ததா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து விண்ட்ஃபால் டாக்ஸ் ரிலேட்டடாகவும் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி ரிலேட்டடாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனோட விண்ட்ஃபால் டாக்ஸ் வந்து 23,250 rupees பர் டன்ல இருந்து 17,000 பர் டன்னு குறைச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீசலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை 13 rupees பர் லிட்டர்ல இருந்து 10 rupees பர் லிட்டருக்கு குறைச்சிருக்காங்க. அண்ட் பெட்ரோலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெட் ஃபியூலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை 6 rupees பர் லிட்டர்ல இருந்து 4 rupees பர் லிட்டர் குறைச்சிருக்காங்க. ஸோ இப்படி இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைச்சதுனால ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதே போல ஆயில் இந்தியாவுக்கு எல்லாமே பாசிட்டிவான அப்டேட்டா இருந்தது. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.64% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆயில் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆயில் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.81% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த அப்டேட்ன்றது வேதாந்தாக்கும் பாசிட்டிவ்னே சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வேதாந்தா கம்பெனிக்கு இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. அதாவது வேதாந்தா கம்பெனி வந்து 19.5 rupees பர் ஈக்விட்டி ஷேர்னு செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 7,250 crores வந்து டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 27ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்டோட மெஜாரிட்டி போர்ஷன் வந்து அதிகமான கடனில் இருக்கிற அவங்களோட பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா ரிசோர்ஸஸ்க்கு போகும். ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா விண்ட்ஃபால் டேக்ஸ் குறைச்சது ஒரு பாசிட்டிவாக இருக்கு. அடுத்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த டிவிடெண்டோட அடிஷ்னலாக கொஞ்சம் டிவிடெண்டை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல ஓவர் நைட்ல மெட்டல்ஸோட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது அலுமினியம், ஜிங்க், காப்பர், நிக்கல்னு மெட்டல் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதும் இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்னால வேதாந்தாவோட ஷேர் பிரைஸ் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வேதாந்தாவோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.05% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 19.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11.1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 115 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது 23.9%ல இருந்து 22.75% குறைஞ்சிருக்கு.
அண்ட் ஈவன் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்பவும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% க்ரோ ஆயிருக்கு அண்ட் ப்ராஃபிட் வந்து 3% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட 75% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணியிருக்கிறதாவும் என்டையர் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியை பீட் பண்றதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதாவும் அண்ட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதாவும் ஆனால் இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட்ன்றது ஸ்டில் Q2ல கூட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே Q3ல இருந்து பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்கு. ஆனால் இன்ஃப்ளேஷன் மட்டும் நியர் டேர்முக்கு கீ ரிஸ்கா இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.42% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதோட ரிசல்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ஐடிசி கம்பெனி வந்து அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல கொடுத்த சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம். நியர் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிசினஸ் வந்து 2030க்குள்ள 5 lakh crore மார்க்கெட்டை ரீச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிகரெட் பிசினஸ் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு அண்ட் அது ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன்ன்றது ஐடிசியோட பேப்பர் அண்ட் பேப்பர் போர்ட் பிசினஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல அவங்களோட பவர் பிராண்ட்ஸான ஆஷிர்வாத் சன்ஃபிஸ்ட் வந்து வேல்யூ ஆடட் அட்ஜசன்சி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க போறதாவும் அண்ட் அவங்களோட இந்தியன் பிராண்ட்ஸை ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போறதாவும் ஸோ இது எல்லாமே வந்து கம்பெனியோட வேல்யூ ஆடட் எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.22% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐடிசி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து அம்புஜா சிமெண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அம்புஜா சிமெண்டோட Q1 ரிசல்ட்டை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 18.5% க்ரோ ஆயிருக்கு அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 44.9% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் 28.5% இருந்த மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 17.14% குறைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவு ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனோட ஓரளவுக்கு பெட்டராக இருந்தாலும் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா அம்புஜா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அம்புஜா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.84% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சிமெண்ட் கம்பெனிஸ் ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. அதாவது சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து கேட்டலைசேஷன் பண்ணாங்கன்னு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது கார்டலைசேஷன்ன்றது பிரைஸ் ஃபிக்ஸிங்னு சொல்லலாம். அதாவது சில கம்பெனிஸ் சேர்ந்து காம்படிஷனுக்கு அகைன்ஸ்டா அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் கார்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஏசிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட், டால்மியா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், நுவோகோ விஸ்தாஸ் அண்ட் அதே போல அம்புஜா சிமெண்ட்லாம் சேர்ந்து கேரக்டரைசேஷன் பண்ணாங்கன்னு அலிகேஷன்ஸ் இருக்கிறதா சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா சிசிஐ வந்து இதுக்கான எவிடன்சஸையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ஃபோன் கால்ஸ், இமெயில்ஸ் அண்ட் அதே போல வாட்ஸ்அப் மெசேஜஸ்ன்னு பிரைஸ் ஃபிக்ஸிங் பண்ணதுக்கான எவிடன்சஸை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் சிசிஐ வந்து கம்பெனிஸை ஆகஸ்ட்டுக்குள்ள அவங்களோட ரெஸ்பான்ஸை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டதாகவும் சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலா இந்த கேட்டலைசேஷனோட ஆர்டர்ஸ்ன்றது சிமெண்ட் கம்பெனிஸுக்கு புதுசு இல்லை. ஆல்ரெடி 2012 ஒரு வாட்டி அண்ட் 2016 இதே போல சிசிஐ வந்து கேட்டலைசேஷனோட ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா 2020 சர்ச் பண்ணி இப்போ 2022 அதுக்கான ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி சிமெண்ட் கம்பெனிஸ்க்கு இதுல இருந்து பெருசா இம்பாக்ட் ஆகாம வெளியே வரதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னே சொல்லலாம். ஸோ இந்த கேட்டலைசேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ரிலையன்ஸ் ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 2400 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுல இருந்து அரௌண்ட் 2800 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் இதே போல நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 15000 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுல இருந்து 2000 rupees ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். அண்ட் அதுவே 17500 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 650 rupees லாஸ்ல புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ரிலையன்ஸோட ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 2300 புட்டோட ஷார்ட் போர்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் எந்த போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி பெட்டராக இருந்தால் நானும் அந்த போர்ஷன்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து டாடா ஸ்டீலோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா ஸ்டீல் அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு சேர்ந்த பிஹெச்பி குரூப்பும் சேர்ந்து லோவர் கார்பன் அயன் அண்ட் ஸ்டீல் மேக்கிங் டெக்னாலஜியை ஸ்டடி பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு MOU சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ கரண்டாக இந்தியாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் 60%க்கும் மேலே பிளாஸ்ட் ஃபர்னேஸ் முறையில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு பயோமாஸை வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக யூஸ் பண்ணி ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ
இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.98% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ராம்கோ சிஸ்டம்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். குளோபல் பேரோல் சாஃப்ட்வேர் ப்ரொவைடரான ராம்கோ சிஸ்டம்ஸ் கம்பெனி வந்து சவுதி அரேபியாவோட லீடிங் ரெஸ்டாரண்ட் செயினான குது கம்பெனி ஃபார் ஃபுட் அண்ட் கேட்டரிங்ஸில் அவங்களோட குளோபல் பேரோல் அண்ட் HR சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் வழியாக ராம்கோ சிஸ்டம்ஸ் கம்பெனி வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில் அவங்களோட ப்ரெசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குது கம்பெனி வந்து அவங்களோட 300 பிரான்ச்சஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸை ரியல் டைம் ட்ராக்கிங் பண்றதுக்கு ராம்கோ சிஸ்டம்ஸோட டச்லெஸ்ஸா இருக்கிற அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் பேஸ்டு டைம் அண்ட் அட்டனன்ஸ் சிஸ்டமையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ராம்கோ சிஸ்டம்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ராம்கோ சிஸ்டம்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.98% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் செயின் பாக்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா 16,600 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேல ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சேஞ்சை பார்க்குறப்போ 16,700 அண்ட் 16,800 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இமீடியட்டா அரௌண்ட் 16,200 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதை தாண்டி 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,200 இருந்து 16,600 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆர் சேஃபர் சைடுக்கு 16,000 இருந்து 16,700 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ள எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.